තව එකක් තියෙන මහානායක හාමුදුරුවෝ දාපු පිරිත් නූල. உள்ளாடைகள் வாங்க பணம் இல்லாமல் அரசாங்கத்திடம் கெஞ்சும் அர்ஜுனா ராமநாதன். அம்பலமாகும் அர்ஜுனாவின் சுத்துமாத்து விளையாட்டுகள். ராஜபக்ச குடும்பம் நாட்டில் ஆட்சி செய்த 9 வருடங்களில் 15 பில்லியன் அமெரிக்க டாலர்களை களவாடியுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டார்நாயக்க குமாரதுங்கவின் அதிரடி கருத்து. இலங்கை எதிர்பார்க்காத அளவுக்கு மிக பெரும் உதவியொன்றை வழங்க தயாராகும் சர்வதேச நாணய நிதியம் 260 மில்லியன் அமெரிக்க டாலர்களை அவசர நிதியாக வழங்க திட்டம். இலங்கையில் நிறைவேற்றதிகார ஜனாதிபதி முறைமையை முற்றாக ஒழித்து பாராளுமன்றத்தின் ஆட்சி முறையே நிறுவப்படும். பிரதமர் ஹருணி அமரசூரியவின் அதிரடி கருத்து. இந்த அரசாங்கத்தின் செயற்பாடுகளால் 22 நாடாளுமன்ற உறுப்பினர்களின் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளது. எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவிப்பு. ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் அசோக ரன்வல்லவின் வாகன சாரதி அனுமதி பத்திரம் உடன் அமலுக்கு வரும் வகையில் ரத்து செய்யப்பட்டுள்ளது. තව එකක් තියෙන මහානායක හාමුදුරුවෝ දාපු පිරිත් නූල. இந்த அரசாங்கம் இன்னும் கொஞ்ச காலத்திற்கே இருக்கும் என்று மகாநாயக்க தீரர்கள் என்னிடம் கூறினார்கள் என யாழ் மாவட்ட சுயேட்சை குழு உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற அனர்த்த நிவாரணங்களுக்கான குறைநிரப்பு பிரேரணை மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே இவ்வாறு தெரிவித்தார். அவர் அங்கு மேலும் உரையாற்றுகையில், நான் தமிழன், இந்து, ஆனால் கையில் அஸ்கிரிய பீடத்தால் எனக்கு கட்டிய பிரித் நூலும் மகாநாயக்க தீரர் கட்டிய பிரித் நூலும் உள்ளன. மகாநாயக்க தீரர்களை சந்தித்து நான் தமிழ் மக்களின் பிரச்சனைகள் தொடர்பில் கதைத்தேன். ஆனால் இந்த அரசாங்கம் இன்னும் கொஞ்ச காலமே இருக்கும் என்றே அவர்கள் பதிலளித்தனர். இந்த அரசாங்கம் தமிழ் சிங்கள மக்களுக்கு வேண்டாம் என்றாகிவிட்டது. இதேவேளை தகரங்கள் கலன்றிருந்தால் 20 லட்சம் ரூபாய் வழங்குவதாக கூறினார்கள். அதனை நம்பி நானும் 2 தகடுகளை கலற்றினேன். அவ்வாறு பணம் கிடைக்காதாம். தகரம் மட்டுமல்ல, உள்ளாடை வாங்கவும் பணமில்லாத நிலைமையே உள்ளது. உங்களுக்கு கிராமங்களுக்கு செல்ல முடியாத நிலைமையே உள்ளது. நான் தமிழன், என்னை எந்த ஒரு சிங்களவரும் கொல்ல மாட்டார் என்றார். டிட்வா சூறாவளியால் ஏற்பட்ட கடுமையான பொருளாதார மற்றும் மனிதாபிமான நெருக்கடியை எதிர்கொள்ள சர்வதேச நாணய நிதியம் இலங்கைக்கு சுமார் 206 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் அவசர நிதியை வழங்க அதன் நிறைவேற்று சபை அனுமதி வழங்கியுள்ளது. இந்த நிதி RFI திட்டத்தின் கீழ் வழங்கப்படுவதுடன் இது இலங்கையின் கோட்டா அளவின் 26% இணையானதாகும். இந்த பேரழிவு காரணமாக உருவான அவசர நிதி மற்றும் வெளிநாட்டு செலுத்தல் அழுத்தங்களை சமாளிப்பதற்காகவே இந்த நிதி உதவி வழங்கப்படுவதாக IMF தெரிவித்துள்ளது. IMF-இன் துணை முகாமைத்துவ பணிப்பாளரும் செயற்பாட்டு தலைவர் பொறுப்பையும் வகிக்கும் கெஞ்சி ஒகமுரா வெளியிட்ட அறிக்கையில், டிட்வா சூறாவளி இலங்கையை மிக மோசமாக தாக்கியுள்ளது. ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் உடனடி மனிதாபிமான மற்றும் மறுசீரமைப்பு தேவைகள் ஏற்பட்டுள்ளன. RFI கீழ் வழங்கப்படும் இந்த அவசர நிதி அரசின் நிதி சுமைகளையும் வெளிநாட்டு செலுத்தல் தேவைகளையும் சமாளிக்க உதவும் என்று தெரிவித்தார். அரசு உடனடியாக நிவாரண தொகுப்புகளை நடைமுறைப்படுத்தியுள்ளதாகவும் 2025ஆம் ஆண்டில் காணப்பட்ட வலுவான நிதி செயல்திறன் இதற்கு ஆதரவாக இருந்ததாகவும் தேவையான போது இலங்கை மத்திய வங்கி நிதி அமைப்புக்கு ஆதரவு வழங்க தயாராக உள்ளது என்றும் IMF குறிப்பிட்டுள்ளது. பொது நிதி முகாமைத்துவ சட்டத்தின் PFM ஆக்ட் கீழ் முழுமையான கண்காணிப்பு வெளிப்படையான பொது தகவல் வெளியீடுகளுடன் மேற்கொள்ளப்படும் எனவும் மத்திய வங்கி அரசு பட்ஜெட்டுக்கு பண அச்சிடுதல் மேற்கொள்ளாது என்றும் உறுதி அளிக்கப்பட்டுள்ளது. இந்த கடினமான நேரத்தில் இலங்கை மக்களுடன் IMF நிற்கின்றது. நாட்டின் மீட்பு மற்றும் மறுசீரமைப்பு முயற்சிகளுக்கு தொடர்ந்து ஆதரவு வழங்கப்படும் என அறிக்கையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. ராஜபக்ஷ குடும்பத்தினர் இந்த நாட்டில் 9 வருடங்களில் 15 பில்லியன் அமெரிக்க டாலரை களவாடியுள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க தெரிவித்துள்ளார். நாங்கள் எடுத்த கணக்கெடுப்பில் ஒரே குடும்பத்தில் உள்ள 4 சகோதரர்கள் மற்றும் 4 மகன்மார்கள், ஒரு மச்சான் இந்த நாட்டில் 2006ஆம் ஆண்டு ஆரம்பம் முதல் 2014 கடைசி வரை பாரிய திட்டங்களில் மட்டும் பல கோடி ரூபாவை கையூட்டாக பெற்றுள்ளனர். இதனாலேயே நாடு வங்குரோத்தானது. நான் பதவியில் இருந்து விலகுவதற்கு முன் பல அபிவிருத்தி திட்டங்களை செய்ய வேண்டும் என்ற நோக்கில் பாரிய 6 அபிவிருத்தி திட்டங்களை ஆரம்பித்தேன். அதில் முக்கியமாக அதிவேக நெடுஞ்சாலை திட்டங்கள் காணப்பட்டன. ராஜபக்ஷ காலத்தில் 6 தொடக்கம் 9 வீதம் வட்டிக்கு கடன் பெறப்பட்டுள்ளது. அதில் சில வீதங்கள் அவர்களின் கணக்குகளுக்கு சென்றுள்ளதாக கூறப்படுகின்றது. எந்த அரசியல் தலைவரும் அவ்வாறான ஒரு வட்டிக்கு கடன் வாங்க மாட்டார். ஆனால் ராஜபக்ஷக்கள் அவ்வாறான வேலைகளை செய்துள்ளார்கள் என முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா தெரிவித்துள்ளார்.
நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறையை ஒழித்து பாராளுமன்ற ஆட்சி முறையை நிறுவுவதற்கும் நிறைவேற்று அதிகாரங்களற்ற ஜனாதிபதி ஒருவரை நியமிப்பதற்கும் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்தார். அத்தோடு 2017ஆம் ஆண்டின் 17ஆம் இலக்க மாகாண சபை தேர்தல்கள் திருத்தச் சட்டத்தின் விதிகளால் தடைப்பட்டுள்ள மாகாண சபை தேர்தல்களை நடத்துவதற்கு தேவையான ஆரம்பகட்ட பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவினால் நிலையியற் கட்டளை 27(2) கீழ் எழுப்பப்பட்ட வினாக்களுக்கு பதிலளிக்கும் போதே பிரதமர் வெள்ளிக்கிழமை பாராளுமன்றத்தில் இதனை தெரிவித்தார். இதன்போது மேலும் கருத்து தெரிவித்த பிரதமர், வளமான நாடு, அழகான வாழ்க்கை கொள்கை பிரகடனத்தின் 194ஆம் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளவாறு புதிய அரசியலமைப்பு ஒன்றை தயாரித்து அதனை பொதுமக்களிடம் சமர்ப்பித்து கலந்துரையாடல்களை முன்னெடுத்த பின்னர் தேவையான மாற்றங்களை மேற்கொண்டு சர்வஜன வாக்கெடுப்பின் மூலம் அதனை நிறைவேற்றுவதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பாகும். தற்போது புதிய அரசியலமைப்பை தயாரிப்பதற்காக இதற்கு முன்னர் நியமிக்கப்பட்ட குழுக்களின் அறிக்கைகள் மற்றும் ஏனைய அரசியலமைப்பு சீர்திருத்த முன்மொழிவுகள் குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருகின்றன. அதனைத் தொடர்ந்து அதன் அடிப்படை எண்ண கருப்பத்திரம் அமைச்சரவையில் சமர்ப்பிக்க உள்ளது. நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறையை ஒழித்து பாராளுமன்ற ஆட்சி முறையை நிறுவுவதற்கும் நிறைவேற்று அதிகாரங்களற்ற ஜனாதிபதி ஒருவரை நியமிப்பதற்கும் தேவையான ஏற்பாடுகள் புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்படும் போதே முன்னெடுக்கப்படும். புதிய அரசியலமைப்பு ஒன்றை கொண்டுவராமல் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறையை ஒழிக்க இயலாது. இந்த முறையை ஒழிப்பதற்கான வழிமுறைகள் குறித்து தற்போது ஆராயப்பட்டு வருகின்றன. நாட்டின் முதன்மை பிரச்சினைகளை தீர்ப்பதில் கவனம் செலுத்தும் அதேவேளை நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறையை ஒழிப்பதிலும் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது. இது தொடர்பான குறிப்பிட்ட கால எல்லை எதிர்காலத்தில் அறிவிக்கப்படும். மாகாண சபை தேர்தல்கள் மிக விரைவில் நடத்துவதற்கான நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. 2017ஆம் ஆண்டின் 17ஆம் இலக்க மாகாண சபை தேர்தல்கள் திருத்தச் சட்டத்தின் 3 பிரிவின் கீழ் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள விதிகளின்படி ஜனாதிபதியினால் நியமிக்கப்படும் எல்லை நிர்ணய குழுவினால் தேர்தல் தொகுதிகள் மற்றும் எல்லைகள் தொடர்பான அறிக்கை சமர்ப்பிக்கப்பட வேண்டும். அந்த அறிக்கை பாராளுமன்றத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட பின்னரே தேர்தலை நடத்த முடியும். மேற்படி சட்ட விதிகளின் கீழ் எல்லை நிர்ணய பணிகள் நிறைவடையாமையே மாகாண சபை தேர்தலை இதுவரை நடத்த முடியாமல் போனதற்கான காரணமாகும். எனவே எல்லை நிர்ணயத்தை பூர்த்தி செய்து தேர்தலை நடத்துவதா அல்லது 2017ஆம் ஆண்டின் 17ஆம் இலக்க சட்டத்தில் திருத்தங்களை கொண்டு வந்து தேர்தலை நடத்துவதா என்பது குறித்து தற்போது ஆராயப்பட்டு வருகின்றது. இந்த ஆய்வுகளுக்கு பின்னர் மாகாண சபை தேர்தலை நடத்துவது குறித்த இறுதி முடிவு எடுக்கப்படும். எவ்வாறாயினும் இச்செயற்பாடுகளின் இறுதியில் தேர்தலை நடத்துவதற்காக 2026 வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதேபோல் அரச குற்றவியல் வழக்கு தொடரகம் ஒன்றை நிறுவுவதற்கு தேவையான புதிய சட்டங்கள் மற்றும் சட்ட திருத்தங்கள் குறித்தும் தற்போது ஆராயப்பட்டு வருகின்றது என்றார். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 22 பேருக்கு உயிர் அச்சுறுத்தல் காணப்படுவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். அது தொடர்பில் வெளியான தகவலை அடுத்து அந்த எம்பிக்களின் பெயர்களை உடனடியாக நாட்டுக்கு தெரியப்படுத்துமாறு சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்னவிடம் கோரிக்கை விடுத்துள்ளோம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எதிர்க்கட்சி எம்பிக்கள் குழு சபாநாயகரை சந்தித்து இந்த விவகாரம் குறித்து உத்தியோகபூர்வமாக அவருக்கு தெரிவித்துள்ளோம். அவர்களின் பாதுகாப்பு குறித்து விசேட கவனம் செலுத்த வேண்டிய தருணம் இது என்றும் இது தொடர்பாக சபாநாயகரின் பொறுப்பு மிகவும் முக்கியமானதாகும். எனக்கு வந்த அச்சுறுத்தல்கள் குறித்து போலீசாரிடம் முறைப்பாடு செய்திருந்தாலும் இதுவரை பாதுகாப்பு வழங்கப்படவில்லை. இதற்கு முன்னர் போலீஸ் மா அதிபர் கட்சி தலைவர்களை சந்தித்த போது எம்பிக்களின் பாதுகாப்பு குறித்து பேச்சுவார்த்தை நடத்திய சந்தர்ப்பத்திலும் குறித்த 22 எம்பிக்களுக்கு தொடர்பிலும் தெரிவிக்கப்பட்டதாக முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். இத்தகைய அச்சுறுத்தல்கள் நாட்டின் ஜனநாயகத்திற்கும் சட்டத்தின் ஆட்சிக்கும் கடுமையான சவாலாகியுள்ளது. மக்கள் பிரதிநிதிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தினார். முன்னாள் சபாநாயகரும் ஆளும் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினருமான அசோக ரன்வலவின் சாரதி அனுமதி பத்திரத்தை தற்காலிகமாக இடைநிறுத்த நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மகர நீதவான் நீதிமன்ற நீதவான் பண்டார இளங்கசிங்க இந்த உத்தரவினை பிறப்பித்துள்ளார். கடந்த 11ஆம் தேதி சபுகஸ்கந்த தென்னிமல பகுதியில் இரவு 7:45 மணியளவில் காரொன்றுடன் நேருக்கு நேர் மோதி அசோக ரன்வலவின் ஜீப் வண்டி விபத்துக்குள்ளாகி இருந்தது. இந்த நிலையில் அசோக ரன்வல வாகனம் செலுத்துவதற்கான உடற்தகுதியுடையவரா என்பதை கண்டறிந்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தேசிய போக்குவரத்து மருத்துவ மையத்தில் அசோக ரன்வலவை முன்னிலைப்படுத்தி அவருக்கு வாகனம் ஓட்டுவதற்கான உடற்தகுதி குறித்து பரிசோதனை செய்யுமாறு கூறியுள்ளார். நீதிமன்ற விசாரணைகளின் போது அசோக ரன்வலவின் சாரதி அனுமதி பத்திரத்தை தற்காலிகமாக இடைநிறுத்த நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கு எதிர்வரும் ஜனவரி மாதம் 16ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. இதேவேளை அசோக ரன்வலவின் இரத்தம் மற்றும் சிறுநீர் மாதிரிகளில்
மதுபானம் அருந்தியதற்கான தடயங்கள் இல்லை என அரசு பகுப்பாய்வாளர் அறிக்கை வெளிப்படுத்தியுள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். நாட்டில் ஏற்பட்ட பாரிய அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்குவதற்காக அரசாங்கத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட 25,000 ரூபாய் நிவாரண கொடுப்பனவை கோரி புத்தளம் மாவட்டத்தில் உள்ள 1000 குடும்பங்கள் நேற்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டம் காரணமாக வனத்தாவில்லு வீதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருந்தது. நாட்டில் ஏற்பட்ட பாரிய அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 25,000 ரூபாய் நிவாரண கொடுப்பனவு வழங்குவதற்காக அரசாங்கம் ஏற்பாடு செய்துள்ளது. ஆனால் புத்தளம் மாவட்டத்தில் உள்ள சில குடும்பங்களுக்கு இந்த நிவாரண கொடுப்பனவு வழங்கப்படவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. இதனால் புத்தளம் பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட மதினா நகர், ரஹமத் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வாழும் சுமார் 1000 குடும்பங்கள் நேற்று பல மணி நேரம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். நிவாரண கொடுப்பனவு கிடைக்கும் வரை ஆர்ப்பாட்டம் தொடரும் என ஆர்ப்பாட்டக்காரர்கள் தெரிவித்துள்ளனர்.